பெரிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். புதுக்கோட்டையின் முக்கிய அரசியல் தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஏடிஎம்கேயிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். ஏன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே விட்டு வெளியேறினார்? இதுதான் இன்று தமிழக அரசியல் அதிகம் பேசப்படும் கேள்வி. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியதன்படி கட்சியின் எதிர்கால அரசியல் திசை குறித்து நாம் முன்வைத்த ஆலோசனைகள் ஏற்கப்படாததே இந்த முடிவுக்கு காரணம் என்று கூறியுள்ளார். அதன்பின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் அவர் டிவிகேயில் இன்று இணைந்துள்ளார். இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த முடிவு புதுக்கோட்டை அரசியல் மட்டுமல்ல, தமிழக அரசியல் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது டிவிகேயின் வளர்ச்சியின் முக்கிய திருப்பமா? தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல. வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். இந்த இணைவு டிவிகேக்கு பெரிய பலமா அல்லது ஏடிஎம்கேக்கு பின்னடைவா? அதற்கான பதிலை வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகள் மக்களின் தீர்ப்பும் சொல்லும். இந்த அரசியல் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம்.